பாப்பாவோட பர்த்டே விளாக் பார்த்துடலாமா? நேத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு, இன்னைக்கு ஒரு வேலையும் பார்க்கக்கூடாது. அவள ஹேப்பியா வச்சிருக்கணும்னு முடிவோட காலையில எந்திரிச்சு, காலைல ப்ரோக்கோலி கட்லெட் அவளுக்கு பிடிக்கும். ஸோ, அதனால அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஜஸ்ட் நான் கடலை மாவும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் மட்டும் தான் போடுவேன். வேற எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். லாலிபாப் அவளுக்காண்டி செஞ்சேன். மாதுளை பழத்த ஜூஸா எடுத்துட்டு, அதில நாட்டு சர்க்கரை போட்டு அப்படி வந்துருது. பட் நான் அந்த பதத்த சரியா எடுக்கல. அது கொஞ்சம் மெல்ட் ஆச்சு. பட் சாப்பிட நல்லா இருந்தது. டெக்கரேஷன்லாம் அழகா ரெடி பண்ணியாச்சு. கட்லெட் ரெடி. பாப்பாக்கு லாலிபாப் குடுத்தாச்சு. காலையிலேயே எல்லாரும் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹேப்பி பர்த்டே, ஹேப்பி பர்த்டேன்னு எல்லாரும் வந்து சொன்னாங்க. விவிக்கு மேக்னெட் இயரிங் வாங்கியிருந்தேன். ஸோ அத தான் வந்து காதுல மாட்டி விட்டுருந்தேன். ஒரிஜினல் மாரியே அவ்ளோ அழகா கியூட்டா இருந்துச்சு. நம்ம வெடிக்கடை ரன் ஆயிட்டு இருக்குல்ல. ஸோ என் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப பிஸி. ஸோ நானும் என் தங்கச்சியும் தான் கிளம்பி கேக் போய் ஆர்டர் குடுத்தத வாங்கிட்டு, அதுக்கப்புறம் மதியம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் கேக் வெட்டுறது தான் வேலை. விவிஷா பாப்பாவும் அழகா ரெடி ஆயாச்சு. அவங்க 2 பேரும் என் தங்கச்சியும், என் வதனியும் பண்ண டெக்கரேஷன இன்னும் அழகழகா பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்க எல்லாரும் ஜாலியா கேக் வெட்டி சூப்பரா ஃபினிஷ் பண்ணிட்டோம். அவ டக்குன்னு ஜர்க் ஆயிட்டா. என்னடா எல்லாரும் ஹேப்பி பர்த்டேன்னு பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அப்படியே ஸ்டன்னா நின்னுட்டா. கேக் வெட்டுனதுக்கு அப்புறமே எல்லாரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. ஸோ பார்ட் 2ல சந்திக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை.